அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த தேர்வு என்பது வரக்கூடிய சனிக்கிழமை வந்து நடக்குது. ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ண நண்பர்களுக்கு பயனுள்ள வகையில் மெயின் பேப்பருக்கான மோக் டெஸ்ட் வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த கொஷின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்த்து உங்களுடைய ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் 75க்கு எத்தனை கேள்விகள் சரியாக அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. கொஷின் பேப்பர் எப்படி இருக்குது அப்படின்றதும் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ முதல் முறையாக இப்போ கீழமை நீதிமன்றங்களில் டிரைவருக்கு வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ இதை பார்த்து வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். சார் வந்து ஜிகேல வந்து எங்களுக்கு 50 தானே கொடுத்துருக்காங்க, நீங்கள் எப்படி 75 கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்க வேண்டாம். கீழமை நீதிமன்றங்களுக்கு இப்போ டிரைவர் வந்திருக்கிறது வந்து பொதுறிவுக்கு வந்து 50 கொஷின். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் வந்துச்சு நோட்டிஃபிகேஷன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வந்து 75, அவங்களுக்கு சனிக்கிழமை டெஸ்ட் இருக்குது. ரைட்டா? ஸோ அவங்களுக்கு தான் நம்ம பொதுறிவு கொடுத்துருக்கோம். தமிழ் தகுதி தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கொஷின் கேட்பாங்க. ஸோ சனிக்கிழமை நடக்கவிருக்கும் அந்த தேர்வில் பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும், கட் ஆஃப் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றங்களில் வந்திருக்கக்கூடிய ஓட்டுநர் பணியிடத்துக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வில் வைக்கக்கூடிய அந்த 50 கொஷினுக்கான அந்த கட் ஆஃபில் வந்து அந்த மார்க் வந்து கட் ஆஃபுக்கு எடுத்துப்பாங்க. ரைட்டா? ஸோ சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் இந்த சிலபஸ் வந்து சேம் தான். அதனால் இப்போ நீங்கள் வந்து கீழமை நீதிமன்றங்களுக்கு டிரைவருக்கு படித்தாலுமே இந்த கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி எப்படி கேள்வி கேட்டிருக்கேன், எந்த மாதிரி உங்களுக்கு கேள்வி வரும் அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ரைட்டா? ஸோ அதனால் வந்து புதுசாக படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முழுமையாக பாருங்கள். ஓகே, முதல் கேள்வி பாருங்கள். மகாத்மா காந்தியின் அரசியல் குரு யார் அப்படின்றாங்க. ஸோ மகாத்மா காந்தியின் அரசியல் குரு யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே என்பது இதுக்கு வந்து சரி. தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார்? சம்டைம் பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின் அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் என்பதே சரி. இந்தியாவின் முதல் மருத்துவர் வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் கிடையாது. ஸோ அதனால் இப்போ இருக்கிற புக்கில் எல்லாமே மாற்றிட்டாங்க. தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் அப்படின்னு சொன்னாலே டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அவர்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிட மகாசன சபை என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார் அப்படின்றாங்க? இரட்டைமலை சீனிவாசன். இரட்டைமலை சீனிவாசன் அப்படின்றது தான் இதுக்கு வந்து சரி. ஸோ அடுத்து தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய சோழ மன்னன் யார் பண்ணுறாங்க? ஸோ ராஜராஜ சோழன் தான் பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலை கட்டியிருப்பார். இவங்களுடைய மகன் ராஜேந்திர சோழன் வந்து அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயிலை வந்து கட்டியிருப்பார். ரைட்டா? ஸோ தஞ்சாவூர் கோயில் அப்படின்றது ராஜராஜ சோழன் வந்து கட்டினது. ஸோ நவீன இந்தியாவின் சிற்பி என்று அழைக்கப்படுபவர் யார் பண்ணுறாங்க? ஸோ வந்து இந்தியாவோட முதல் பிரதமர், சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் முதல் பிரதமர் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். அவர் தான் வந்து நவீன இந்தியாவின் சிற்பி என்று அழைக்கப்படுகிறார். ஸோ வேலூர் புரட்சி கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா விடுதலை போராட்டத்துக்கு ஒரு முன்பாக ஒரு போர் அப்படின்னு சொன்னால் நம்ம வேலூர் புரட்சியை கூட சொல்லலாம். பெரும்போருக்கு தாண்டி மோஸ்ட்லி இந்தியாவின் முதல்ல வந்து பெரும்போர் தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு சில நூட்களில் வந்து வேலூர் புரட்சின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? சரி, இந்த வேலூர் புரட்சியை பற்றி கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பாங்க. வேலூர் புரட்சியை பொறுத்த வரைக்கும் எப்போ நடந்துச்சுன்னா 1806 ஜூலை 10. ரைட்டா? ஸோ இயர் வந்து ஞாபகம் வச்சுக்குவாங்க. டேட் கேட்குறாங்கன்னு தெரியாது, ஆனால் பட் இயர் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வேலு நாச்சியாருக்கு 8 ஆண்டுகள் பாதுகாப்பு அளித்தவர் யார் அப்படின்றாங்க? ஸோ கோபால நாயக்கர். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஆண்டுகள் வந்து பாதுகாப்பு கொடுத்துருப்பார். இது எல்லாமே 10th புக்கில் கூட இருக்கும். நீங்கள் 8ஆம் வகுப்பு தான் கல்வி தகுதி, பட் இருந்தாலும் கூட விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்ற வ.வி. சிதம்பரனார் அவர்கள், காமராஜர் அவர்கள், வேலுநாச்சியார் அவர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள், நம்ம தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்துக்காக கொடிக்காத்த குமரன், இது போன்ற முக்கிய தலைவர்கள் அப்போ வந்து சுதந்திரத்துக்காக போராட்டம் பண்ணாங்க இல்லையா, வெள்ளைக்காரனை எதிர்த்து வந்து போராட்டம் பண்ணாங்க இல்லையா, அவங்கள பற்றின விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயங்கள் அப்படின்றத சொல்லுவோம். அந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்பாங்க. சரி, கட்டபொம்மனை வந்து தூக்கில் போட்ட இடம் எது அப்படின்றாங்க? ஸோ கட்டபொம்மனை தூக்கில் போட்டது வந்து கயத்தாறு என்ற இடத்துல வந்து தூக்கு போட்டாங்க. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர். ஸோ அடுத்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது ஆண்டு எது அப்படின்றாங்க? 1919. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது. ஸோ இந்த படுகொலைக்கு அப்புறம் தான் ரவீந்திரநாத் தாகூர் நிறைய தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரன் கொடுத்த அந்த பட்டத்தெல்லாம் திறந்துருப்பாங்க. தமிழகத்தில் திருச்சி வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் யாருடைய தலைமையில் நடக்குது அப்படின்னா சி ராஜாஜி. ஸோ இவருடைய தலைமையில் தான் வந்து தமிழகத்தில் திருச்சி வந்து வேதாரண்யம் வரைக்கும் பார்த்திங்கன்னா உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் வந்து நடந்திருக்கு. இந்த போராட்டத்தில் தான் கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்ற அந்த பாடல் வந்து நாமக்கல் கவிஞரோட பாடல் வந்து பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற அந்த பாடல் வந்து பாடிட்டு போயிருப்பாங்க. ஸோ அடுத்து இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்றாங்க? சேலம். ஆசியாவின் டெட்ரா என்று அழைக்கப்படும் நகரம் எதுன்றாங்க? அது வந்து சென்னை.
ஸோ அடுத்து இந்தியாவில் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் உள்ளதுன்றாங்க 18 ரைட்டா. ஸோ இந்தியாவில் மேக்ஸிமம் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சிகள், விலங்கு சரணாலயம் அல்லது பார்க் இருக்க தேசிய பூங்காக்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் டிரைவர் அப்படின்றதுனால முக்கியமாக வந்து தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். மேபி அந்த மாதிரி ஏதாவது வந்து ஜென்ரல் நாலேஜில் ஒரு கேள்விகள் கேட்கலாம் ரைட்டா. ஸோ அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்றாங்க. அதாவது நம்ம ஏற்காட்டில் இருக்குது, அது சேலம் மாவட்டத்தில் இருக்குது ரைட்டா. சேலம். வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் எங்கே உள்ளதுன்றாங்க. சிவகங்கை. நான் ஏதாவது சொன்னாலையா பறவைகள் சரணாலயம், நீர்வீழ்ச்சி, மலைகள். ஸோ பேசிக்கான விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. அதனால தான் அப்படி தான் எடுத்திருக்கேன். தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எதுன்னு கேட்டிருக்காங்க. வரையாடு. வரையாடு என்பது தமிழ்நாட்டின் மாநில விலங்கு. தமிழ்நாட்டோட பறவைகள் மாநில பறவைன்னு கேட்டாங்கன்னா மரகத புறா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் இருக்கும், தேசியத்துக்கும் இருக்கும். அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. ஓகேங்களா. மரம் கேட்டாங்கன்னா பனைமரம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விடுதலைக்கு பிறகு மொழி வாரியாக பிரிந்த முதல் மாநிலம் எதுன்றாங்க. அது வந்து ஆந்திரா. சுதந்திரத்துக்கு பிறகு மொழி வாரியாக பிரிந்த முதல் மாநிலம்னா ஆந்திரா. இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அண்ணல் அம்பேத்கர் பற்றி கண்டிப்பாக பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ரைட்டா. ஸோ இவர் தான் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை. சட்டத்தை எழுதுனதில் ஒரு முதன்மையான பங்கு இவருக்கு உண்டு இல்லையா. ஸோ அதனால் அம்பேத்கரை பற்றி பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றாங்க. நவம்பர் 26 ரைட்டா. 1950 ஜனவரி 26 வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ நடைமுறைக்கு வந்தது இம்ப்ளிமெண்ட் பண்ணதை நம்ம குடியரசு தின விழான்னு சொல்லி கொண்டாடுறோம். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது 1949 ரைட்டா. 49 நவம்பர் 26 என்ன பண்ணாங்க, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ரைட்டா. சரி, உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யாருன்றாங்க. பாத்திமா பிவி அவர்கள். குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எதுன்றாங்க. 1955 குடியுரிமை சட்டம் வந்துருச்சு. இப்போ 2019 அது திருத்த சட்டம் வந்தது. ஸோ முஸ்லீம் அல்லாத மற்ற மதத்தை சார்ந்தவங்க நம்ம இந்தியை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடவர்களுக்கான குடியுரிமை எப்படி கொடுக்கலான்னு சொல்லி ஒரு திருத்தம் வந்தது. ஸோ இதை பற்றி பரபரப்பாக அப்பப்போ நியூஸ் சேனலில் செய்தித்தாளங்கள்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ தமிழருக்கு தான் நிறைய எதிர்ப்புகளும் அதுக்கு வந்து கிளம்பிடுச்சு. ஸோ அதனால் அது கேட்டிருக்கிறோம். சில முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லுவோம். கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமான நிகழ்வு, சர்ச்சைக்குரிய விஷயங்கள் அல்லது முக்கியமான நிகழ்வுகள், மக்களோட பார்வைக்கு கவனத்துக்கு சென்ற முக்கியமான நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து கொஷின் கேட்பாங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட 1950 சொல்லிட்டுனா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறும் சட்டப்பிரிவு எதுன்றாங்க. பிரிவு 14. அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமை எந்த ஆண்டு நீக்கப்பட்டதுன்றாங்க. 1978 என்ன பண்ணாங்க, இந்த சொத்துரிமைன்றதை வந்து அடிப்படை உரிமை பட்டியலிருந்து ஜஸ்ட் வந்து சட்ட உரிமை அப்படின்னு சொல்லி மாற்றி விட்டாங்க ரைட்டா. ஸோ அதுக்கு எத்தனாவது சட்ட திருத்தம் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அந்தளவுக்கு டெப்த்தாக கேட்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு மேலோட்டமாக தான் வந்து கொஷின் எடுத்திருப்பேன். நியூட்ரானை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா சாட்விக். சூரிய ஒளி வைட்டமின் என்று அழைக்கப்படும் வைட்டமின் எதுன்றாங்க. வைட்டமின் டி. அதாவது வைட்டமின் டி வந்து இயற்கையில் நமக்கு கிடைக்கும். அது சூரிய வெளிச்சம் நம்ம ஸ்கின்னில் பட்டுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து வைட்டமின் டி வந்து கிரியேட் ஆகும். அதனால தான் வந்து அது சூரிய ஒளி வைட்டமின் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம் ரைட்டா. எலும்புக்கு நல்லது. ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்க எந்த அமிலம் வந்து உதவுகிறதுன்றாங்க. பென்சாயிக் அமிலம். பாலில் என்ன ஆசிட் இருக்குது, தயிரில் என்ன ஆசிட் இருக்குது, தக்காளியில் என்ன ஆசிட் இருக்குது, ஊறுகாய் கெட்டு போகாமல் இதெல்லாம் பேசிக்கான விஷயம். சாப்பாடு கெட்டு போகாமங்கிறதுக்கு என்ன, கெட்டு போகிறதுக்கு என்ன காரணம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். வாகனங்கள் பின்புறத்தை காண பயன்படும் ஆடி எதுன்றாங்க. ஸோ வந்து குவி ஆடி. தூரத்துக்குள்ள பொருளை வந்து பக்கமாக காட்டும், அதுதான் வந்து குவி ஆடி. வாகனங்களில் முகப்பு விளக்குகளில் பயன்படும் ஆடி என்னென்னா அது வந்து குழி ஆடி இல்லட்டா. குழி ஆடி. அதிகப்படியான குடிப்பழக்கத்தால் மது அருந்துவதால் சாராயம் குடிக்கிறதுனால பெரிதும் பாதிக்கும் ஒரு முதல் உறுப்பு எது அப்படின்னா கல்லீரல் ரைட்டா. செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுவது எதுனா மைட்டோகாண்ட்ரியா. தற்கொலை பையன் தான் லைசோசோம்னு வரும். ஸோ இவங்க ஆற்றல் மையம்னு கேட்டதுனால மைட்டோகாண்ட்ரியா ரைட்டா. சந்திராயன் 3 நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கிய நாள் எது. ஸோ இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின். ஸோ கண்டிப்பாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேசிக்காக வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகப்படியான கேள்விகள் வரதுக்கான வாய்ப்பில் இருக்குது. ஸோ புக்கில் வந்து டெப்த்தாக போய் கேட்குறத விட சாதாரணமாக நடப்பு நிகழ்வுகளை இப்போ லாஸ்ட்டு 1 இயரில் வந்து கேட்குறாங்க. நடந்த நிகழ்வுலேருந்து கேட்கக்கூடிய வினாக்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரைட்டா. சரி, ஆகஸ்ட் 23, 2023 நம்ம சந்திராயன் 3 வந்து நம்ம இந்தியா வந்து
நிலவில் வந்து வெற்றிகரமாக வந்து தரையிறங்கிடுச்சு. ரைட்டா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. டி குகேஸ் இந்தியாவின் எத்தனையாவது கிராண்ட் மாஸ்டர் அவன்றாங்க. இது வந்து 59வது கிராண்ட் மாஸ்டர். இவரை பற்றி ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியனாக இருக்கக்கூடிய சீனாக்காரன் ஒருத்தர் இருக்கார் செஸ்ஸில். அவர்கிட்ட போட்டி போகிறதுக்காக இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இதில் வந்து கிராண்ட் இதில் வந்து வெற்றி பெற்றிருக்கார். ரைட்டா? ஸோ அதனால் வந்து செஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரக்யானந்தா, அவங்களுடைய சிஸ்டர் டி குகேஸ், இவங்க 3 பேரும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்துலேருந்து கொஞ்சம் பிரபலமாக வந்து நிறைய போட்டிகளை வின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்போர்ட்ஸ்னு வரும்பொழுது இவங்களை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட்டா? ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸ்கூல் புக்கை தாண்டி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸுக்கு 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முக்கியமான நிகழ்வுகள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தற்போது உள்ள உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யார்? ஸோ சில முக்கியமான இதுக்கெல்லாம் இப்போ யார் பொறுப்பில் இருக்காங்க, தலைவராக இருக்காங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து கோர்ட்டு எக்ஸாம்ன்றதுனால நம்ம வந்து உச்சநீதிமன்றத்துக்கு சொல்கிறோம். நீங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு யார் இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காங்க, அது தேர்தல் ஆணையத்துக்கு யார் இருக்காங்க, தமிழ்நாட்டோட ஆளுநர் யார், தமிழ்நாட்டோட முதலமைச்சர் யார், பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டுக்கெலாம் யாரெல்லாம் வந்து முதலமைச்சராக இருக்காங்க அல்லது யாரெல்லாம் வந்து ஆளுநராக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். ஸோ ஒரு கொஷினை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதை சுற்றி என்னென்ன நிகழ்வுகள் தேவைப்படுது அது எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. ரைட்டா? சந்திரசூட் அவர் தான் இப்போ தற்சமயத்துக்கு வந்து உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இருக்கார். உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது என்னன்றாங்க, அது வந்து 68. இதே உச்சநீதிமன்றம்னு சொன்னாங்கன்னா அது வந்து 65. ஸோ உயர்நீதிமன்ற ஜட்ஜுங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 62 வயசில் ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க. 2024 நடக்கும் பொது தேர்தல் எத்தனையாவது பொது தேர்தல் அப்படின்னா 18வது பொது தேர்தல் இப்போ நடக்குது இல்லையா? 2024 7 கட்டங்களாக நடக்கக்கூடிய இந்த எம்பி எலெக்ஷன் இருக்கு இல்லையா? இந்த பொது தேர்தல் வந்து 18வது பொது தேர்தல். ஸோ அப்போ சுதந்திரம் வாங்கி மொத்தம் 18 எலெக்ஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ தேர்தல் 2024 நடக்கிறதுனால நிச்சயமாக தேர்தல் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேர்தல் சம்மந்தமாக ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இப்போ கரண்ட்டில் என்னென்ன நடக்குதோ அது சம்மந்தமாக தான் கேள்வி கேட்பாங்க. ஸோ அதனால் தேர்தல் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு நாளில் 6 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இது வந்து மேக்ஸாக இருக்குது. ஸோ நான் எப்படி கேட்டிருக்கேன்னா உங்களுக்கு வந்து 75 கொஷின் வச்சுக்கோங்களேன். ஒரு பாதி கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 கொஷினா, ஒரு 35 கொஷினுக்கு பக்கமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஜிகே தான் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிகேயில் தான் வரும். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் டிரைவர் சம்மந்தமாக வந்து கேட்டிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 40 கொஷினையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிகே சம்மந்தமாக கேட்டிருக்கேன். இந்த ஜிகேயில் தான் இந்த மேக்ஸும் வரும். ஸோ மேக்ஸ் வந்து அடிப்படை கணிதம் தான் கேட்பாங்க. கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், பர்சன்டேஜ் இது பேஸ் பண்ணி ஏதாவது ரியல் லைஃப்பில் பயன்படக்கூடிய மாதிரி வந்து கேட்பாங்க. ரொம்ப கஷ்டம்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. அதனால் மேக்ஸை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா ₹1 எத்தனை பைசாக்குதுன்னு கேட்டவங்க கேட்டிருந்தாங்க. ரைட்டா? அந்த மாதிரிலாம் கேட்பாங்க மெட்ராஸ் கோர்ட்டில். ரொம்ப சிம்பிளாக ஒரு நாளில் 6 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு அப்படின்றது 24 மணி நேரம் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 6/24 × 100 அப்படின்னு போட்டுக்கலாம். ரைட்டா? ஸோ அப்போ 1 6 4/24 அப்போ 100/4 வருது. 100 4 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25 வரும். ஸோ இது மாதிரி ரொம்ப சிம்பிளான கணக்கு தான் கேட்பாங்க. ஸோ 25% ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். ஸோ 24 மணி நேரம் 6ன்றது எத்தனை பர்சன்டேஜ்னா 25%. அதாவது கால் பங்கு, கால் பாகம். 4 6 24 ஒரு நாளில் கால் நாள் அப்படின்றது தான் இந்த 6 மணி நேரன்றது. ஸோ 25%. ஒரு தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் 150 லிட்டர் தண்ணி தெளிக்கப்படுகிறீர்கள். ஒரு வாரத்தில் தெளிக்கப்பட்ட தண்ணீரின் அளவுன்றாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 150 லிட்டர் வந்து அவங்க வாட்டரை வந்து தண்ணி ஊற்றுறாங்க. ஒரு வாரம் என்பது 7 நாட்களுக்கு வந்து சமம். ரைட்டா? ஸோ அப்போ 7ஆல் மல்டிபிள் பண்ணால் அவங்க எத்தனை லிட்டர் தண்ணி ஊற்றிருப்பாங்கன்னு தெரிஞ்சு போயிடும். ஸோ 7க்கு 7 0 0 7 5 35க்கு 5 மீதி 3 1 7 7 3 10. அப்போ 1050 லிட்டர் வந்து அவங்க வந்து அந்த தோட்டத்துக்கு வந்து தண்ணி ஊற்றிருப்பாங்க. ரைட்டா? ஸோ இது மாதிரி வந்து பெருக்கல், வகுத்தல், கழித்தல் இந்த மாதிரியான பேசிக் மேக்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அடுத்து விடுபட்ட எண்ணெய் காண்க. ஏதாவது ரீசனிங் சம்மந்தமாக புதிய கணக்கு மாதிரி ஏதாவது மேபி கேட்கலாம். இந்த மாதிரி விடுபட்ட எண்கள் அந்த மாதிரி வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு கணக்கு வந்து கேட்டிருக்கோம். ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சா இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இங்கே பாருங்கள், இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும், இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணி போட்டுருக்கிற மாதிரி தெரியுது. செக் பண்ணி பார்க்கலாமா? 9 5 45 4 8 32 ஆட் பண்ணால் 7 7 77 கரெக்டாக வருதா? அப்போ இதே கான்செப்டில் தான் இது இருக்கும். 9 6 54 3 7 21 இப்போ ஆட் பண்ணி பாருங்கள். 4 1 5 5 2 7 அப்போ 75 வருது. அப்போ கண்டிப்பாக கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன நம்பர் வரணும்? 75 இருக்கா?
ஸோ 75 அப்படின்றது வரும். ரைட்டா? ஸோ அடுத்தது 500 கிராம் எடையுள்ள ஒரு பார்சலுக்கு கொரியர் கட்டணமாக வந்து 60 ரூபாய் எனில் 5.5 கிலோகிராம் எடையுள்ள பார்சலுக்கு எவ்வளவு கட்டணம் வந்து வசூலிப்பாங்க அப்படின்றாங்க. 500 கிராம் அப்படின்னா அரை கிலோ. ரைட்டா? ஸோ ஒரு அரை கிலோவுக்கு வந்து 60 ரூபா. அப்போ 1 கிலோனா 120 ரூபா. 1 கிலோவுக்கு 120 ரூபா. அப்போ 5.5 கிலோ சொல்கிறாங்க. அப்போ 5 கிலோனா எவ்வளோ வரும் அப்படின்னு கண்டுபிடிங்க. அப்போ இன்ட்டு 5ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். ரைட்டா? அப்போ 1 கிலோவுக்கு 120 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க கொரியர் கட்டணம். அப்போ 5 கிலோவுக்கு எவ்வளோ? இது அப்படியே வாய்க்கணக்காக போட்டுக்கலாமே. 5 100 500, 1000 10, இது ஒரு 100. அப்போ மொத்தம் 600. எதுக்கு? 5 கிலோவுக்கு 600. இங்கே 5.5 போட்டிருக்கான். அப்போ இன்னொரு அரை கிலோ சேர்த்தணும். அரை கிலோவுக்கு எவ்வளோ போட்டிருக்கான்? 60 ரூபா போட்டிருக்கான். அப்போ ஏற்கனவே 5 கிலோவுக்கு 600 ரூபா வந்துருச்சு. இன்னொரு அரை கிலோவுக்கு 60 ரூபா. அப்போ 600ம் 60 ரூபாயும் 660 ரூபா. 660 ரூபா. இது எல்லாமே பாருங்கள் பெருக்கல் கணக்கு, கூட்டல் கணக்கு, இதை பேஸ் பண்ணி தான் வந்து கணக்கு வந்து கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி அடிப்படை கணக்கு தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து இந்த 40 கொஷின் ஜிகே, அதுக்கப்புறம் வரதெல்லாம் நான் இந்த டிரைவர் சம்மந்தப்பட்டது கேட்டிருப்பேன். நீங்கள் நினைக்கலாம், சார் அப்போ 40 கொஷின் ஜிகேல கேட்பாங்களா அப்படின்னு கண்டிப்பாக கேள்வி மனசுக்குள்ளே எழும். எத்தனை கேள்விகள் கேட்பாங்க, இந்த பகுதியில் இத்தனை கேள்விகள் தான் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க எந்த ஒரு பேட்டர்னும் கொடுக்க கிடையாது. ஸோ அதனால் நாம்ளாக என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு 50% இப்படி பாதி அப்படி பாதி நான் தான் பிரிச்சுக்கிட்டேன். ஒருவேளை ஜிகேல ஒரு 30 கொஷின் கேட்கலாம். டிரைவர் சம்மந்தமாக உங்களுக்கு இன்னும் ஒரு கொஷின் கொஞ்சம் சேர்த்து கூட கேட்கலாம். ஸோ எதில் எப்படினாலும் கேள்விகள் மாற்றி கேட்கலாம். ஆனால் படிக்கும்பொழுது நீங்கள் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் வந்து டிரைவர் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கும் கொடுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ், பேசிக் மேக்ஸ், புதறிவு இதுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதனால தான் நம்ம ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து நான் கொஷின் எடுத்துருக்கேன். ரைட்டா? ஸோ அதனால் வந்து நம்பர் ஆஃப் கொஷின் வந்து கொஞ்சம் மாறுபடும். ப்ளூ பிரிண்ட்லாம் நம்மக்கிட்ட இல்லை. சரிப்பா. இருசக்கர வாகனம் ஓட்டுநர் உரிமை பெற குறைந்தபட்ச வயசு என்ன அப்படின்றாங்க? கியர் அல்லாதது, கியர் இல்லை அப்படின்னா ஸோ லைசன்ஸ் வாங்குறது குறைந்தபட்ச வயசு வந்து 16 வயசு. கியர் இருக்கக்கூடிய வண்டி லைட் மோட்டார் வாகனத்துக்கு வந்து ஒருத்தர் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ கியர் இல்லாத வண்டிக்கு 16 வயசும், கியர் இருக்கக்கூடிய வண்டிக்கு வந்து 18 வயசும் டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுக்கான ஸோ குறைந்தபட்ச வயசு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு வருடமும் எந்த மாதத்தில் நடைபெறுகிறதுன்றாங்க. கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதத்துலேருந்து தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சாலை பாதுகாப்பு வாரம் அப்படின்றத வந்து கடைபிடிக்கிறாங்க. அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மோட்டார் வாகன ஓட்டிகள் இது என்னது கொஷின்? ரக்ஷா பாதுகாப்பு. இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வந்து ஒரு கருவி. ரைட்டா? இதில் வந்து அந்த வாகனம் வந்து எப்படி இயங்குதுன்னு அப்படின்னு சொல்லி வந்து காட்டுன்றாங்க. இது ஸ்கூல் புக்கில் 8ஆம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அதுலேருந்து நான் வந்து கேள்வி கேட்டிருக்கேன். இது வந்து காரில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டிக் கருவி. ஸோ கார் இயக்குபவர்கள் அப்படின்றத இதுக்கான விட இது ஒரு புக் பேக் கொஷின். ரைட்டா? ஸோ அதனால் ஸ்கூல் புக்லேயே பார்த்தீங்கன்னா சாலை பாதுகாப்புன்னு சொல்லி நீங்கள் 5ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த சாலை பாதுகாப்பில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த லெசன் எல்லாமே படிச்சுக்கோங்க. அதிலே பார்த்தீங்கன்னா முக்கியமான குறியீடுகள் சிக்னல் சம்மந்தமாகவும் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய குறியீடுகளை படித்தா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ரைட்டா? ஸோ அதனால் ஸ்கூல் புக்கை வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். சாலை போக்குவரத்து சட்டம் 1988 வந்துச்சு இல்லையா? அந்த சட்டம் வந்து பாராளுமன்றத்தில் வந்து நிறைவேற்றப்பட்டது 1988. மோஸ்ட்லி வந்து சட்டத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த இயர் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்டது எந்த ஆண்டுன்னு இவன் கேட்குறான். ரைட்டா? ஸோ வந்து எப்போ நடைமுறைப்படுத்தினா 1989 தான் வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. ஆனால் இந்த சட்டம் வந்து வந்தது பார்த்திங்கன்னா 1988. 1988 வந்துச்சு. ஆனால் அந்த சட்டம் வந்து நாடு முழுவதும் இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து 1989. ஸோ என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பதில் கொடுக்கணும். ரைட்டா? நெட்டில் போட்டு 1988 தானே சரி அப்படிலாம் சொல்லக்கூடாது. சட்டம் இயற்றுறது 1988, அதை நாடு முழுவதும் இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது 1989. சாலையில் 2 தொடர்ச்சியான மஞ்சள் கோடுகள் இருப்பது எதனை குறிக்கிறது? இதுவும் வந்து பள்ளி பாட புத்தகத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க அப்படின்னா ஒயிட் கோடை வந்து இப்போ இப்படி விட்டும் போட்டிருப்பாங்க, அப்படியே விடாமல் நேராக போட்டிருப்பாங்க, மஞ்சள் கோடு சிங்கிளாக போட்டிருப்பாங்க, இல்லை டபுள் கோடு போட்டிருப்பாங்க. ஸோ சாலையில் என்னென்ன குறியீடுகள் இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக ஒரு டிரைவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து சாலையில் மஞ்சள் கோடு, அதுவும் 2 தொடர்ச்சியான மஞ்சள் கோடு போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தன்றாங்க? தடம் மாறுவதை கண்டிப்பாக தடை செய்கிறது. ஸோ வந்து நீங்கள் வந்து கிராஸ் பண்ணி போகக்கூடாது, தடம் மாறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நாம் நமது தடத்துக்குள்ளாக வந்து வாகனம் முந்தி செல்லலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 2 மஞ்சள் கோடு. ரைட்டா? ஸோ அப்போ இந்த குறியீடுகள் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
சாலை விபத்து மற்றும் மருத்துவ அவசர சேவை என்னன்றாங்க. ஸோ கண்டிப்பாக 108ன்றது உங்களுக்கு தெரியும். இது இல்லாமல் வந்து 103 அப்படின்ற நம்பருக்கு வந்து கால் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து சாலை விபத்து மற்றும் மருத்துவ சேவைக்கான எண். ஸோ அவசர போலீஸ் நம்பர் என்ன, 100, ஃபயர் நம்பர் என்ன, 101, இது மாதிரி அவசர கால நம்பர். ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு, உடனடியாக நம்ம வந்து தெரிவிக்கணும் அப்படின்னா யாருக்கெல்லாம் தெரிவிக்கணும், அவங்களுக்கான நம்பர் என்ன அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக டிரைவருக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். அது ரிலேட்டடாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? இதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டாங்கன்னா, பஸ்ஸில் இந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கும்ல, முதலுதவி பெட்டி, அது என்ன கலரில் இருக்குது அப்படின்லாம் கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கேட்பாங்க, வித்தியாசமாக கேட்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். கீழ்கண்ட போக்குவரத்து குறியீடு எதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கிலேருந்து நான் வந்து கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸ்கூல் புக்கில் இருக்கிறது மட்டுமே போதாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த குறியீடுகள் வந்து ஸ்கூல் புக்கில் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து நீங்கள் கொஞ்சம் இன்டர்நெட்டில் கூகுளில் போட்டிங்கன்னா நிறைய குறியீடுகள் கிடைக்குது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த குறியீடுகள் வந்து கண்டிப்பாக வந்து கொஷின் வரும். கீழ்கண்ட போக்குவரத்து குறியீடு, இப்போ இந்த குறியீடு இருக்கு இல்லையா, இது வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு வழிப்பாதை வலப்புறம், ஒரு வழிப்பாதை வலப்புறம் அப்படின்றது தான் இந்த சிம்பிள் வந்து சொல்லுது. இந்த இப்போ இவங்க சிம்பிள் கொடுத்துருக்காங்களே, இது என்ன சொல்லுது, கீழ்கண்ட போக்குவரத்து குறியீடு எதனை குறிக்குதுன்றாங்க, இடப்பக்கமாக திரும்பக்கூடாது, லெஃப்ட் சைடில் திரும்பக்கூடாது, தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது. இந்த மாதிரி சிம்பிள் வந்து கேட்பாங்க. இந்த கொஷின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ரைட்டா? ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது ஸ்கூல் புக்கில் கூட இருக்குது. இந்த மாதிரி அந்த கோடு மாதிரி போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி இப்படி வழுக்கிற மாதிரி கோடு போட்டிருப்பாங்க. அந்த கோடை பார்த்தாலே சொல்லலாம், வழுக்கும் சாலை கொஞ்சம் மெதுவாக செல்லவும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அது வழுக்கும் சாலை மெதுவாக செல்லவும் அப்படின்றது, வழுக்கும் சாலை அப்படின்றதா இது வந்து சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்வி, அப்படியே நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ரைட்டா? கீழ்கண்ட போக்குவரத்து குறியீடு எதனை குறிக்கிறது அப்படின்றாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து மோட்டார் வாகனம், அதாவது மோட்டார் வாகனமும் கார்கள் செல்ல தடை, ரெண்டுமே, பைக்கும் போகக்கூடாது காரும் போகக்கூடாது அப்படின்றது குறிக்கக்கூடிய சிம்பிள் தான் இது. அடுத்தது வந்து கீழ்கண்ட போக்குவரத்து எதனை குறிக்கிறது, ஒரு சரக்கு லாரி மாதிரி தெரியுது இல்லையா, சரக்கு லாரி சரக்கு டெம்போ மாதிரி தெரியுது. ஸோ கனரக வாகனங்கள் செல்ல தடை, சரக்கு வண்டிகளாக நம்ம கனரக வாகனங்கள்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ அதனால் வந்து ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் கனரக வாகனங்கள் செல்ல தடை அப்படின்றதான் நம்ம சொல்லுவோம். நீலவண்ண இலக்க தகடுகள் யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்றாங்க. நம்பர் பிளேட் இருக்குல்லப்பா, நம்ம வண்டிக்கெல்லாம் நம்பர் பிளேட் இருக்கும். அந்த நம்பர் பிளேட்டில் ஒவ்வொன்றும் ஒரு கலரில் இருக்கும். வெள்ளை கலர் இருக்கும், பார்த்துருப்பீங்க, மஞ்சள் கலர், இந்த ரெண்டுமே வந்து கண்டிப்பாக பிரபலமான கலர், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே நீல கலரில் ஒன்று இருக்குது, அது எதுக்கு சார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மொத்தம் 4 விதமான கலர் இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அயல்நாட்டு பிரதிநிதிகள் பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அதுதான் வந்து இந்த நீல வண்ண தகடு, அந்த நம்பர் பிளேட்டு. அது வெள்ளை கலர் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், சாதாரண குடிமகன், அப்போ அதாவது நீங்கள் நான் சொந்தமாக ஒரு பைக் வாங்குகிறோம், கார் வாங்குகிறோம், நம்ம பர்சனல் யூஸ்க்கு வாங்கினா அது வெள்ளை கலர் நம்பர் பிளேட் யூஸ் பண்ணுவாங்க. இதே நீங்கள் வாடகை காரு வாடகைக்கு ஓட்டுறாங்கல்ல, அவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் கலர் நம்பர் பிளேட் வச்சுருப்பாங்க. மஞ்சள் கலரில் இருந்துச்சுன்னா அந்த வாகனம் வந்து வாடகைக்கு ஓடுறாங்கன்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி வாடகைக்கு வந்து இது பண்ணுறாங்கன்னு அர்த்தம். சொந்த யூஸ்னால் வெள்ளை கலரில் இருக்கும். இந்த மாதிரி நீளம் கொடுத்தாங்கன்னா அயல்நாட்டு பிரதிநிதிகள். தேசிய நெடுஞ்சாலையில் ஒவ்வொரு கிலோமீட்டர் தொலைவிலும் ஒரு அவசர சிகிச்சை ஊதி நிறுத்தப்பட்டிருக்கும் அப்படின்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவசர சிகிச்சை இது வந்து நிறுத்தியிருப்பாங்க. இதெல்லாம் புக்கில் கொடுத்தது. சேது பாரத திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு எதுன்றாங்க, 2016. இதெல்லாம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கேள்விகள். 2016. 18 வயசு கீழ் உள்ள சிறார்கள் வாகனம் ஓட்டினால் விதிக்கப்படும் அபராதம் எவ்வளோன்றாங்க. ஸோ 25,000 ரூபா வந்து அபராதம் விதிப்பாங்க. அந்த பெற்றோர்கள் இருப்பாங்கள்ல, அந்த 18 வயசு கம்மியாக இருக்கிறவங்க பைக் ஓட்டுறாங்க, வேறு ஏதாவது ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பெற்றோர்களுக்கு 3 ஆண்டு கூட சிறை தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா சட்டம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்தது. ஸோ இந்த கொஷின் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு டிரைவர் ரைட் டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறினால் டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்கள் மீறுறீங்க அப்படின்னா எதுக்கு எவ்வளோ ஃபைன் போடுறாங்க, ஹெல்மெட் போடலன்னா எவ்வளோ ஃபைன் போடுறாங்க, சீட் பெல்ட்டு கார் ஓட்டிகிட்டு போகிறீங்க சீட் பெல்ட்டு போடலன்னா எவ்வளோ ஃபைன் போடுறாங்க, நீங்கள் வந்து டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்க்கிங் அன்வான்டாக பார்க்கிங் இல்லாத இடத்துல போய் காரை பார்க் பண்ணுறீங்க, அதுக்கு எவ்வளோ ஃபைன் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லை ஒரு சரக்கு வாகனம் ஓவர்லோடு ஏற்றின்னு போனால் எவ்வளோ ஃபைன் போடுறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து ஃபைன் போடுவாங்க. அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி எவ்வளோ ஃபைன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் போலீஸ் வசூல் பண்ணுறது தான் நமக்கு தெரியும். ஆனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் என்ன இருக்குதுன்னு நிறைய பேர் தெரியாது. அதனால் புத்தகத்தில் கூகுளில் தேடி கண்டுபிடிச்சி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி என்ன ஃபைன், நடைமுறையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? ஏன்னா போலீஸ்க்குலாம் இப்போ உதாரணத்துக்கு 500 ரூபா ஃபைன் இருக்கும், அவங்ககிட்ட 100 ரூபா கொடுத்து நம்ம ஓடி போயிடுவோம். ஸோ போலீஸ் வாங்குறது கணக்கு கிடையாது. பட் சட்டப்படி படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி எதுக்கு எவ்வளோ ஃபைன் போடுறாங்க அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? அதை பேஸ் பண்ணி ஏதாவது கேள்வி கேட்கலாம்.
வாகனத்தின் தற்காலிக பதிவு காலம் ரிஜிஸ்டர் பண்ண டெம்பரரி பதிவு காலம்னா 30 நாட்கள், அதாவது 1 மந்த்து. பழைய வாகனங்களுக்கு மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் செல்லுபடி ஆகும் காலம் பார்த்திங்கன்னா 6 மந்த் வந்து செல்லுபடியாகும். 6 மந்த் முடிஞ்சால் மறுபடியும் வந்து நம்ம அந்த சான்றிதழ் வந்து வாங்கணும். ரைட்டா, புகை வந்து எந்த அளவுக்கு போகுது மாசு அப்படின்றத அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கணும். 6 மந்த்துக்கு இருக்கும். மூக்கில் ரத்தம் வந்தால் அதை நிறுத்த என்ன செய்ய வேண்டும்? இதில் ஃபஸ்ட் எய்டு முதலுதவி சம்மந்தப்பட்டது. முன்னோக்கி சாய்ந்து மூக்கை மெதுவாக அழுத்தி பிடிக்க வேண்டும். பின்னோக்கி சாயக்கூடாதப்பா, மூக்கை ரொம்ப அழுத்தியும் பிடிக்கக்கூடாது. அது ஆக்சுவலாக வந்து பிஞ்ச், ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நாஸ் இருக்குல்ல மேல் மூக்கோட அந்த இது, அதை லைட்டாக அழுத்தி பிடிச்சி முன்பக்கமாக சாயணும். வாயை திறந்து வச்சுட்டு வாயில் நம்ம வந்து காற்ற சுவாசம் வந்து வாய் வழியாக சுவாசத்தை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, ஸோ மூக்கில் ரத்தம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஸோ முதலுதவி பற்றி கண்டிப்பாக நிச்சயமாக 100% கேள்வி கேட்பாங்க. ரைட்டா, ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, மூச்சு திணறல் ஏற்பட்டவருக்கு உடனடியாக அளிக்க வேண்டிய முதலுதவி என்றாங்க. மூச்சு திணறலுக்கான காரணிகளை அகற்றுதல், செயற்கை சுவாசம், இதய இயக்கம் மீட் பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தருக்கு மூச்சு திணறல் வருதுன்னா ஏன் வருது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ரைட்டா, ஸோ அவனுக்கு என்ன பற்றாக்குறை இல்லை என்ன அதிகமாகுது, எதனால் மூச்சு திணறல் வந்துச்சோ அந்த காரணியை ஃபஸ்ட்டு வந்து நீக்கிடணும். அடுத்தது செயற்கையாக சுவாசம் கொடுக்கணும். மூச்சு நின்றுக்கூடாது, செயற்கை சுவாசம் கொடுக்கணும். ஸோ அடுத்தது ஹார்ட் அட்டாக் பீட் இருக்கான்னு பார்க்கணும். இல்லைனா ஒரு செயற்கையாக அந்த இதயம் துடிக்க வைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும். ரைட்டா, ஸோ அதனால் 3மே செய்யணும். மேற்கண்ட அனைத்தும் என்பதே சரி. காதுகள் அந்நிய பொருட்கள் சென்று விட்டால் அளிக்கும் முதலுதவியில் தவறானது எதுன்றாங்க. இப்போது காதுக்குள்ளே ஏதாவது ஒரு பூச்சியோ தூசோ ஏதோ ஒரு போயிடுச்சு, அந்நிய பொருட்கள் வந்து காதுக்குள்ளே போயிடுச்சு. அப்போ நீ என்ன வந்து செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியணும். தவறானது எதுனா எது செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். ரைட்டா, ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பாதிக்கப்பட்டவரை நேராக அமர வைக்கலாம், தப்பு இல்லை. ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடாமல் பார்த்துக்கொள்ளணும். ரொம்ப மூச்சு இழுத்து விடக்கூடாது. அது வந்து காதுக்கு உள்ளவோ இல்லை காது அடைச்சிக்கோ வாய்ப்பு இருக்குது, அது செய்யக்கூடாது. ஸோ இதை வந்து இப்படி பண்ணலாம். இளஞ்சூடான வெந்நீரை காதில் ஊற்ற வேண்டும். ஏதாவது உயிருள்ள பொருட்கள் ஏதாவது எறும்போ பூச்சியோ போயிடுச்சுன்னா கொஞ்சம் சுடு தண்ணியை லைட்டாக ஊற்றினா செத்து மிதந்து வந்துடும். இளம் சூடாக தாங்க, ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அதனால தான் வந்து இப்போ இளம் சூடுன்னு போட்டிருக்காங்க. இதுவும் செய்யலாம். ஆனால் குளிர்ச்சியான நீரை வந்து காதில் ஊற்ற வேண்டும் என்பதை வந்து செய்யக்கூடாது, தவறானது. குளிர்ச்சியான நீரை வந்து காதில் ஊற்றக்கூடாது. இப்போ எறும்பு போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவசரத்தில் குளிர்ச்சியான நீரை ஊற்றுவோம். குளிர்ச்சியான நீரை ஊற்றக்கூடாது, இளம் சூடான வெந்நீரை ஊற்ற வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து இதுதான் ஆன்சர். தவறானது இதுதான். உங்கள் வாகனத்தில் தெர்மோஸ்டேட் வேலை செய்யவில்லை என்றால் என்ன ஆகும்? இந்த வாகனங்கள் வந்து பிரச்சனை. ஸோ பேசிக்காக காரில் பைக்கில் ரிப்பேர் ஆச்சுன்னா நீங்களே வந்து சரி பண்ணணும். சில ரிப்பேர் ஆச்சுன்னா நீங்கள் என்ன சரி பண்ணுவீங்க, எப்படி வந்து பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. ரைட்டா, இப்போ தெர்மோசிஸ்ட் அப்படின்னா அந்த வெப்பம் சம்மந்தப்பட்டது. ரைட்டா, இதுக்கு வந்து வாகனத்தின் இன்ஜின் சூடாகும். இது வந்து கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணோம், இன்ஜின் வந்து சூடாகும். ரைட்டா, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ என்ஜின் ஸ்டார்ட் ஆகவில்லை எனில் அதற்கான காரணம் என்ன பண்ணுறாங்க? உதாரணத்துக்கு நீங்கள் காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் ஆகலை, அதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிறைய காரணங்கள் இருக்குது. இவங்க ஒரு 3 கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேட்ரி வந்து டிஸ்சார்ஜ் ஆகியிருக்கலாம். நிறைய பேருக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஒர்க் ஆகாது, இல்லை காரை வந்து ஸ்டார்ட் ஆகாது. என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளுவாங்க, தள்ளிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா கொஞ்சம் பேட்ரி வந்து டிஸ்சார்ஜ் ஆகிருக்கும், பேட்ரி இருக்குது, கொஞ்சம் பவர் போயிருக்கும், அது ஒரு காரணமாகலாம். அப்புறம் ஸ்பார்க் பிளக் வந்து உடைந்திருக்கலாம். ஸ்பார்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் வரும். இந்த பைக்கெலாம் சொல்லி வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இப்படி பிடிங்கிட்டு தேய்ச்சிட்டுலாம் போடுவாங்கள்ல, அது சின்ன பார்க்கு, மேபி அது ஏதாவது கெட்டு போயிருக்கலாம். இன்னொன்று பியூவல் பம்ப். பியூவல்னால் அந்த எரிபொருள் பெட்ரோலோ டீசலோ போகக்கூடிய அதில் ஏதாவது வந்து கோளாறாக இருக்கலாம். ஸோ இது 3மே வந்து காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து மேற்கண்ட அனைத்தும். இந்த கேள்வி மூலிமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு வண்டி கெட்டு போச்சுன்னா, ரிப்பேராக இருக்குன்னா அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு என்ன செய்வீங்க, அதுக்கான காரணங்கள் என்ன, ஸோ அது சம்மந்தமான கேள்விகள் வந்து இடம்பெறும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ரைட்டா, டயர் தேய்மானம் அடைய காரணங்களில் பொருந்தாதது எது? டயர், நம்ம டயர் இருக்கு இல்லையா, அது ஏன் தேய்மானம் ஆகுது, அதில் பொருந்தாது எதுன்றாங்க, எது தப்பாக கொடுத்துட்டாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ 4 ஆப்ஷனை படித்து பாருங்கள். டயரில் போதுமான அளவுக்கு காற்று இல்லாமை. ஸோ டயரில் வந்து குறிப்பிட்ட ப்ரெஷரில் காற்று இருக்கணும். அப்படி காற்று இல்லாமல் வண்டி ஓட்டினீங்கன்னா டயர் கண்டிப்பாக வந்து தேய்மானம் அடையும். அப்போ இது வந்து பொருந்தாதது கிடையாது, பொருந்தும். அதிக பாரம் ஏற்றுதல், அதிகமாக பாரம் ஏற்றிட்டு போனீங்கனாலும், ஓவர்லோடு ஏற்றிட்டு போனாலும் கண்டிப்பாக டயர் வந்து தேயும். அடிக்கடி பிரேக் போடுறது, இல்லை ஸ்பீடாக போயிட்டு தர்றன்னு சொல்லி பிரேக் போடுறது, அப்படியே சடனாக பிரேக் போடுறது, இப்படி பண்ணாலுமே அந்த டயர் வந்து தேயும். இது 3மே வந்து பொருந்தும், தேயும், டயர் வந்து தேயும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு டியூப்பு மாற்றுறீங்க, டயருக்குள்ளே டியூப் இருக்கும்ல, அந்த டியூப்பு மாற்றுறதுனால வந்து டயர் வந்து தேயுமானா அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ரைட்டா, ஸோ அதனால் வந்து இது பொருந்தாது. அடுத்த கேள்வி,
வாகனங்கள் விபத்துக்குள்ளானால் ஓட்டுநர் எத்தனை மணி நேரத்துக்குள் போலீஸிடம் தெரிவிக்க வேண்டும் அப்படின்றாங்க. குறைந்தபட்சம் 24 ஹவர்ஸுக்குள் வந்து போலீஸ்க்கு வந்து ரிப்போர்ட் பண்ணிடணும், இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ரைட்டா, ஒரு சில பேர் 48 மணி நேரம் சொல்லி வெப்சைட்டில் அங்கங்கே போட்டிருக்காங்க. பட் நான் தேடி பார்த்த வரைக்கும் 24 மணி நேரம் என்பது வந்து சரியாக இருக்குது. நீ முன்னால் செல்லும் வாகனத்தை முந்தி செல்ல வேண்டும் என்றால் என்ன பண்ணுவாய் அப்படின்றாங்க. நீ முன்னாடியே ஒரு வண்டி போகுது, அதை கிராஸ் பண்ணணும். நீ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வாகனத்தின் வலதுபுறம் முந்தி செல்வேன். வாகனத்தோட ரைட் சைடில் என்ன பண்ணணும், நீ வந்து முந்தி செல்லணும். ஸோ அடுத்தது, போக்குவரத்து சிக்னலில் சிவப்புலுக்கு அணைந்து பிளிங்கிங், இப்படி ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகி ஆஃப் ஆகிட்டு அந்த மாதிரி இருக்கும். அதாவது ஆஃப் ஆகாமல் அணைஞ்சு எரியல, அப்படியே எரிஞ்சிட்டு இருக்குதுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். விட்டு எரியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணால், வாகனத்தை நிறுத்திவிட்டு பாதுகாப்பாக இருக்கா என்று பார்த்துவிட்டு செல்வேன். ஸோ வாகனத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வேறு எந்த வண்டியும் வருதா இல்லையான்னு பார்க்கணும். வேறு எந்த வண்டி இல்லைனா நீ கிராஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? வண்டியை நிறுத்திட்டு வேறு ஏதாவது வண்டி வருதா ஆப்போசிட்லேயோ இல்லை சைட்லேயும் எங்கே வருதான்னு பார்த்துட்டு, ஓகே பாதுகாப்பாக இருக்குது, வேறு எதுவும் வண்டி வரல, நீங்கள் போகலாம் அப்படின்னா நீங்கள் கிராஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து வாகனத்தை நிறுத்திவிட்டு பாதுகாப்பாக இருக்கா என்று பார்த்து விட்டு செல்வேன். பழகுனர் ஓட்டுநர் உரிமம், லேர்னர் லைசன்ஸ் எல்எல் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க. செல்லுபடி ஆகும் காலம் எவ்வளோன்றாங்க. 6 மந்த் வந்து அது செல்லுபடி ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரிஜினல் லைசன்ஸு ஓட்டி காட்டி வாங்கிடணும். ரைட்டா? ஸோ 6 மந்த், அப்போ 6 மந்த் அதாவது 6 மாதம் என்பது சரி. பிரேக் பிடிக்க எந்த லெக் வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்றாங்க. வலது காலை தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணணும். எனக்கு இது சின்ன டவுட் இருக்குது. மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, உண்மையிலேயே நீங்கள் டிரைவர் அப்படின்னா நீங்கள் பிரேக் பிடிக்க எந்த காலை யூஸ் பண்ணணும், எந்த காலை யூஸ் பண்ணுறது சரி, அதனால் என்ன வருது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரைட்டா? சரி, அடுத்தது ஏபிஎஸ் என்பதன் விரிவாக்கம். இப்போ வரக்கூடிய எல்லா கார்லையுமே பைக்லையுமே இதை வந்து யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இந்த என்னென்னா ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்றது. ரைட்டா? ஏபிஎஸ் மீனிங் என்ன? ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம். எந்த ஆயில் வந்து கூலிங் சிஸ்டமில் பயன்படுத்தப்படுகிறதுன்றாங்க. அது பேர்லேயே இருக்குது, கூலண்ட் ஆயில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து கூலிங் சிஸ்டமில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆம்புலன்ஸ் வந்தால் என்ன செய்வாய்? ஒரு அவசர ஊர்தி ஆம்புலன்ஸ் வருது, அப்போ நீ வண்டி போட்டிகிட்ருக்க, உனக்கு பின்னாடி வந்து ஆம்புலன்ஸ் வருது, ஆர்ன கொயின் சவுண்டு வருது, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க. முன்னால் வாகனம் எதுவும் இல்லை என்றால் வழிவிடும். முன்னால் ஏதோ வண்டி இல்லைனா வழிவிடுவோம் அப்படின்றாங்க. அப்படிலாம் பண்ண முன்னாடி வண்டி இருக்குது இல்லை, நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், வழி விட்டுறணும். கண்டுக்காமல் வாகனம் ஓட்டுவேன். ஆம்புலன்ஸ் வந்தால் என்ன வரல, நான் பாட்டுக்கு வண்டி ஓட்டிகிட்டு போவேன், அப்படிலாம் பண்ணக்கூடாது. ரைட்டா? வாகனத்தை ஓரங்கட்டி வழி விடுவேன். கரெக்ட், இதுதான் வந்து சரி. என்னென்னா ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், வண்டியை கொஞ்சம் லைட்டாக ஓரம் கட்டணும். அந்த ஆம்புலன்ஸ் போகிறதுக்கான வழி விடுறதுக்காக ஓரங்கட்டி ஆம்புலன்ஸ்க்கு வந்து வழி விட்டுறணும். ரைட்டா? ஸோ அதுதான் வந்து சரி. எனது வாகனத்தை வேகமாக செலுத்துவேன். ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீ ஸ்பீடாக போகிறதோ, இல்லை ஆம்புலன்ஸ் ஸ்பீடாக போகுது வழி விட்டுருவாங்கன்னு சொல்லி ஆம்புலன்ஸ் பின்னாலே நீ வேகமாக போகிறதோ, அதெல்லாம் வந்து செய்யக்கூடாது. வாகனத்தை ஓரங்கட்டி ஆம்புலன்ஸுக்கு வழி விடணும். அதுதான் வந்து சரி. புதிய காருக்கு வந்து வரி டேக்ஸ் வந்து ஒரு முறை கட்டினா எத்தனை வருடங்கள் வந்து செல்லுபடியாகுன்றாங்க. 15 இயர்ஸ் வந்து செல்லுபடியாகும். விபத்தில் அடிபட்ட ஒருவருக்கு வந்து தலைக்கவசத்தில், அதாவது ஹெல்மெட்டில் ரத்தம் அடிவதை பார்த்தால் என்ன செய்வாங்க அப்படின்றாங்க. ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அவர் ஹெல்மெட் போட்டிருக்காரு. இப்போ திடீர்னு பார்த்தா ஹெல்மெட்லேருந்து ரத்தம் வருது அப்படின்னா கண்டிப்பாக மண்டையிலேருந்து வந்து ரத்தம் வருது. அப்போ நீ என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றது தெரியணும். தலைக்கவசத்தை கழட்டி அடிபட்டு எடுத்து பார்ப்பேன். ஹெல்மெட்டுனா கண்டிப்பாக மண்டை உடஞ்சிருக்கும், நீ கண்டிப்பாக வந்து ஹெல்மெட்டை கழட்டக்கூடாது. ஹெல்மெட்டுக்குள்ளே மண்டை இருக்கும்பொழுது மேபி அது உடஞ்சிருந்தால் கூட அது ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் சேஃப்டியாக கூட்டின்னு போயிட்டு காப்பாற்றிடலாம். ஸோ இங்கேயே நீங்கள் கழட்டிட்டீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் போகிறதுக்குள்ளே, ஏன்னா மண்டைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, அங்கே தான் மூளை இருக்குது இல்லையா? ஸோ மண்டை அடிபட்டுச்சுன்னா உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ மண்டையில் ரத்தம் வருது அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்மெட்டை கழட்டக்கூடாது. தலைக்கவசத்தை கழட்டிய பின்பு ஆம்புலன்ஸ் ஹெல்மெட்டை கழட்டிட்டு அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸை கூப்பிடுவோம் அப்படின்றத செய்யணும். ஹெல்மெட்டை முதல்ல கழட்டவே கூடாது. மண்டையில் வந்து ரத்தம் வருது, அடிபட்டுருக்குன்னா ஹெல்மெட்டை நீ கழட்டக்கூடாது. ரைட்டா? சரி, டாக்டர் தான் கழட்டணும். தலைக்கவசத்தை கழட்டாமல் ஆம்புலன்ஸ் அழைப்பேன். இதுதான் வந்து சரி. ஹெல்மெட்லேருந்து ரத்தம் வருது, மண்டை அடிபட்டுருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவோம், ஹெல்மெட்டை கழட்டாமல் ஆம்புலன்ஸை வந்து கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு மருத்துவ உதவி, அவங்க ஹாஸ்பிட்டல் போனவங்க ஒரு டாக்டர் தான் பார்த்து தான் அதை கழட்டணும். ஏன்னா அவங்க கழட்டாங்கன்னா உடனடியாக அது மண்டை உடஞ்சிருந்தால் கூட உடனே தேயில் போட்டோ இல்லை வேறு ஏதாவது பண்ணியோ வந்து காப்பாற்றிடுவாங்க. ரைட்டா? ஸோ அதனால் ஹெல்மெட்டை கழட்டக்கூடாதுன்றது தெரிஞ்சுக்குவாங்க. காவல்துறையை அழைப்பேன். போலீஸை கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. போலீஸ் வேணால் இன்ஃபார்ம் பண்ணலாம், அழைப்புன்றதுலாம் சரியில்லை. வாகனத்திற்கு எரிபொருள் நிரப்பும் போது நம்ம என்ன செய்யக்கூடாது, இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நினைக்கிறேன். ரைட்டா? என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும் அப்படின்றது தான் இப்போ விஷயம். தலைக்கவசம் அணிதல். நீங்கள் ஹெல்மெட் போட்டுக்கலாம், பெட்ரோல் போடும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கலாம், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது.
வாகனத்தை அணைத்தல் ஆஃப் பண்ணலாம். இப்போ ஆனில் இருக்க லாரியோ டிரைவரோ அது காரோ பைக்கோ ஆனில் இருக்குது, நீங்கள் பெட்ரோல் போடுறீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆஃப் பண்ணிக்கலாம். வாகனத்தை விட்டு இறங்குதல், வாகனத்தை விட்டு இறங்குனா இறங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டாக எவ்வளோ பெட்ரோல் போடுறாங்க, இல்லை காசு கொடுக்கணும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து வாகனத்தை விட்டு இறங்கலாம். ஆனால் புகைப்பிடித்தல் கூடாது. நீங்கள் பெட்ரோல் போடுறீங்க, டீசல் போடுறீங்க, அதுவும் குறிப்பாக பெட்ரோல் போடுறீங்க அப்படின்னா அது காற்றுல வந்து என்ன ஆகும், நம்ம இந்த டெம்பரேச்சருக்கே வந்து ஆவியாக பறந்துட்டுருக்கும். அந்த இடத்துல வந்து நீங்கள் சிகரெட் பற்ற வைக்கிறீங்க, பீடி குடிக்கிறீங்கன்னா டப்புன்னு அது ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ புகைப்பிடித்தல் கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் கேள்விகள் கேட்பாங்க. டிரைவர் ரிலேட்டடாகவும் கேட்டிருக்கிறேன், ஜிகே சம்மந்தமாகவும் கேட்டிருக்கேன். ரைட்டா? ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்து உங்களுடைய ஆன்சர் கீ நீங்கள் செக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு டெஸ்ட் எழுதுன மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். சாட்டர்டே டெஸ்ட்டுக்கு எந்த மாதிரி கேள்விகள் வருது, எப்படி வரலாம், எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் சப்போஸ் இதுக்கப்புறம் இந்த கேள்விலாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த பக்கத்தில் நீங்கள் படிக்காமல் விட்டுருந்தா மேபி இன்னும் ஒரு 2 days 3 days டைம் இருக்குது இல்லையா? ஸோ வியாழன் வெள்ளி இன்னும் 2 நாள் டைம் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த பகுதிக்கெலாம் வந்து படிக்காமல் தான் அது ரிலேட்டடாக வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் சாட்டர்டே எக்ஸாம் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதுக்கப்புறம் வரக்கூடிய கீழமை நீதிமன்றத்தில் வரக்கூடிய டிரைவருக்கு படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் 75 கொஷின் வராது, உங்களுக்கு ஓவராலாக வந்து 50 கொஷின் தான் வரும். 50 கொஷின் தான் வரும். ரைட்டா? எப்படி வந்தாலும் சிலபஸ் சேமாக இந்த மாதிரி தான் கேள்விகள் வரும் அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கீழமை நீதிமன்றங்களுக்கு வந்துருக்கூடிய டிரைவர் போஸ்ட்டுக்கு நம்ம விரைவில் வந்து மெட்டீரியல் குரூப் அல்லது வந்து டெஸ்ட் பேட்ச் ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம கொடுப்போம். அதுக்கான அறிவிப்பு விரைவில் நான் கொடுப்பேன். ஸோ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது இந்த கீழமை நீதிமன்றங்களில் வந்திருக்கக்கூடிய டிரைவர் போஸ்ட்டு வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.